பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். தாத்தா, இன்றைய அரசின் போக்கு நேரானதா, நெறிகட்டதா? நெறிகட்டது, சந்தேகமே இல்லை. பிறகேன் வாய்மூடி இருந்தீர்கள்? இந்த அபாய போக்கு ராஜ்யசபையில் நிகழும் போது பேசாமல் இருப்பதா? தமது சிந்தனை இந்த சமயத்தில் மதுராவுக்கு ஆதரவு காட்டுவதா? வேறு சிந்தனையே இல்லை. விதுரா நமது கடமை. மன்னனிடம் மௌனம் ஏன்? சிம்மமாக நீங்கள் சீறி எழுந்திருந்தால் அந்த அவையிலே தங்களை யாராவது தடுத்து நிற்பார்களா? அதுதான் முடியாது விதுரா, அதுதான் முடியாது. அந்த சபையின் நடைமுறைகளை தடுக்க என்னால் இயலாது. சொல்லுங்கள், அது ஏன்? விதியின் விளையாட்டு. தங்களை நான் என்னவென்பது? தம்மிடம் விதி வந்து விளையாட முடியுமா? மன்னர் திருதராஷ்டிரனுக்கு தர்ம நெறிகளை எடுத்துச் சொல்ல வேண்டாமா? இந்த குலத்தின் முதியவர், பெரியவர் தாங்கள். தமக்கில்லாத அதிகாரங்களா? முதியவன் எனக்கு அந்த அதிகாரம் வேண்டாம். இன்று நிலைமை விந்தையானது விதுரா, என் நிலைமை விந்தையானது. மௌனத்தின் பின்னணி. மாதா சத்தியவதிக்கு நான் அன்று கொடுத்த வாக்கு பேச முடியாமல் என்னை தடுக்கிறது. என் மாதாவின் நெஞ்சில் அச்சமும் இருந்தது. பீஷ்மா உன்னை போன்ற மா வீரன் பலமற்ற என் பிள்ளைகளை அடக்கி ஆண்டாள் என்று கேட்டாள். அப்போது நான் வாக்களித்தேன். அந்த மாதாவின் பிள்ளைகள் என்பவர் அஸ்தினாபுரத்து அரியணை மீது அமர்ந்தால் பீஷ்மன் அவர்களுக்கு தொண்டு புரிவான். அவர்கள் அரியணையை காத்து நிற்பான். அவர்கள் விதித்த கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பான். அன்றளித்த வாக்குக்கு இப்போது நோவதோ? என் நிலைமையை எப்படி சொல்ல? நான் எப்படித்தான் சொல்ல? விதுரா, உண்மையான தர்ம நெறிகள் உனக்கு தெரியாதோ? உண்மையை தெய்வமாக மதிப்பவன் தான் கொடுத்த வாக்கையும் மதிப்பான். அப்படி மதிப்பவன் எதையும் பொறுப்பான். அதுதான் தனி மனிதனை தர்மம் காப்பாற்றுகிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவியின் கடமை உண்மையை மதித்து நடக்கிறது தான் நலமாகிறது. அந்த உண்மையை மதிக்க எதையும் பொறுத்து அடங்கி நடப்பதுதான் ஒரு மனிதனின் நேர்மையாகிறது. இந்த சமயத்தில் என் நிலை கடுமையானது. விதி என்பது இதுதான் விதுரா. முதுமை மதிப்பிழக்கிறது. என் பணி அஸ்தினாபுர அரசனின் கட்டளை எதுவானாலும் மதித்து நடப்பதுதான். மன்னனிட்ட கட்டளைக்கு நான் பணிந்து நடக்கின்ற போது 10,000 சுக்கல்களாக என் மண்டை வெடித்தாலும் சரி, நான் மாதாவுக்கு தந்த வாக்கு என் கைகளை பிணைக்கின்ற விதியானது. விதுரா, இதை மீற முடியாது. நல்லது, தமக்கு ஆணையிடத்தான் இயலாது. புத்திமதி புகட்டினால் என்ன? புத்திமதியா? எப்படி கூறுவது? புத்திமதி கூறினால் ஏற்றுக்கொள்ளும் நிலைமை அங்கில்லை. அங்கு சகுனி என் வாய்மொழிகளை வலுவிழக்கச் செய்து பேசுகிறான். அந்த திருதராஷ்டிரனின் செவிட்டு செவிகளில் சகுனியின் குரல் மட்டும் கேட்கிறது. வேறு யார் நல்ல வார்த்தை சொன்னாலும் அது போய் எட்டுவதில்லை. நீயும் பார்த்தாயல்லவா? நீயும் பார்த்தாயே. சகுனி எப்படியாவது என் பேச்சுக்களின் உண்மை அர்த்தங்களை நேர்மாறாக்குகிறான். மன்னரின் சபையிலே நீயோ மகாமந்திரி. நீதி நெறிகளை, நேரிய முறைகளை அரசன் உணர உரிய முறையிலே உரைக்க வேண்டும். பதவி மட்டும்தான் எனக்கு. பதவியின் பெயரால் பேசினால் அதை கேட்பது யார்? நான் மன்னவனுக்கு தம்பி.
ஆனால் நான் பிறந்தது தாதி மகனாக. அதுதான் இன்று மன்னவனுக்கு முன்னால் என்னை சிறுமைப்படுத்துகிறது. மதிப்பீடுகளை பொருட்படுத்தாதே. அமைச்சரின் கடமைகளை நிறைவேற்று. எப்போது நீ அமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டாயோ அப்போதே உனது கடமை ராஜா கேட்டாலும் கேட்க மறுத்தாலும் நீ நியாயமானதை அவருக்கு எடுத்துச் சொல்வதுதான். அவரை அதர்மம் என்ற இருட்டிலே போக விடாதே. அதர்மம் என்ற இருட்டில் போக விடாதே. தாத்தா, அரசரின் சபையிலே சகுனி என்ற ராகு இருக்கிறார் அன்றோ? அதன் பாதிப்பு விடுமா? விடியற்ற அரசருக்கு நெறிகட்ட சகுனி. வேந்தனின் சபையிலே ஆந்தை, மோசக்கார மேதை. அவனால் மன்னருக்கு கீர்த்தி பாழாகிறது, கெடுமதி எண்ணங்கள் உண்டாகிறது. அரசே, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது உங்கள் நன்மைக்காக. தாம் அந்த வேலைக்காரியின் மகன் விதுரனின் பேச்சில் மயங்காதீர்கள். உங்கள் நலனை காப்பது போல் நடிக்கின்றான். உங்கள் அருகிலிருந்து உங்களை கெடுப்பதற்காக. நான் யார் பேச்சை கேட்பது? இன்று அந்த ஜராசந்தனை தடுப்பது மதுராவாசிகளின் நலன் கருதியா? சகுனி, ஜராசந்தன் மதுரா மீது ஏன் கை நீட்டுகிறான்? அவனுக்கு அஸ்திராபுரத்தை மடக்க ஆசை உண்டாகாதா? இல்லை சகுனி, இல்லை. அக்ரூரரின் பேச்சிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் சக்தியுள்ள விரோதியை எப்போதும் நமது எல்லையிலிருந்து ஒதுக்குவது நல்லது. உங்கள் பேச்சிலும் இப்போது அர்த்தம் இருக்கிறது மன்னா, அர்த்தம் இருக்கிறது. மன்னவா, ஜராசந்தன் நமது சத்துருவா? இது எப்போது முதல் அரசே? அரசே, விதுரன் சொல்வதா வேத வாக்கு? அது உங்களை அடுத்திருந்து கெடுக்க. மீண்டும் மீண்டும் நான் இதை சொல்வது மிகவும் தொலைநோக்குடன் சொல்வது. என் மனது வருங்காலத்தை நோக்குகிறது. இன்றைய கௌரவ குலத்தின் ராஜகுமாரர்கள் வளர்ந்து விடுவார்கள். அன்று இந்த பிரச்சனை வரத்தான் போகிறது. நாளை தமக்கு பிறகு இந்த நாட்டுக்கு உரியவராக யார் வருவார்? அப்போது யாரை யுவராஜனாக தேர்ந்தெடுக்க அரசே? யாரை யுவராஜனாக தேர்ந்தெடுப்பீர்கள்? தமது மைந்தன் துரியோதனனையோ, இல்லை பாண்டு மைந்தன் யுதிஷ்டனையோ? உரிய சமயத்தில் மதுராவில் உள்ள யாதவர்கள் அப்போது குந்தியின் மைந்தனுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர ராஜமாளிகையில் அணி திரள்வார்கள். அதனால் தான் சொல்கிறேன் என் அரசே, அந்த ஜராசந்தன் தாக்குதலால் மதுரா சக்தி இழந்து சாம்பலானால் சந்தோஷப்படுங்கள். இது நமது நன்மைக்கே. நான் கற்ற பாடங்கள் உங்களை ஆபத்தில் காப்பாற்றுவதுதான். பிறகு அந்த குந்தி யாராருடைய பக்கபலம் பெற்று ராஜபீட உரிமை கேட்க தங்களிடம் வருவாள்? மக்களின் பக்கபலத்தில். மக்களுக்கா தெரியாது? யுதிஷ்டன் துரியோதனுக்கு மூத்தவன். அட, இதுதான் கொடுமையானது காந்தாரி, இதுதான் கொடுமையானது. கொடுமையானதுதான். பட வேண்டிய தலையெழுத்து. கண்ணில்லை என்ற காரணத்தால் என் கணவருக்கு ராஜபதவி போயிற்று. அந்த ஒரு குறையையும் மறக்க என் குழந்தையை நான் மூத்தவனாக பெற்றிருந்தால், நான் பாக்கியம் கெட்டதால் என் பிள்ளைகளையும் அது பாதிக்கிறது. குந்திக்கு முன்பே நான் கருவுற்றிருந்தேனே, பயனற்று போய்விட்டதே அது. இந்த பாவியின் கர்ப்பம் 2 வருடம் பிரசவமாகாமலேயே இருந்ததே. அந்த சமயத்தில் துரியோதனுக்கு முன்னால் யுதிஷ்டன் பிறந்து விட்டார். ஆம், எண்ணி பார்த்தால் எத்தனை பெரிய பேரிடி இது. சுகப்பட பிறக்காத நான் துயரங்களை பொறுப்பதுதான் அழகு. அதனால்தான் சொல்கிறேன், குறைபாடுகளை எதிர்த்து நிற்க நீ தீமை வழிகளை காட்டக்கூடாது.
அட, தீமை நன்மை என்று சொல்ல எப்போது முதல் கற்றாய் காந்தாரி? எப்போது முதல் கற்றாய்? துன்பங்களில் மிக பொறுமை காட்டினால் கேடு கெட்டவர் என்பார். நான் கற்ற அரசியல் பற்றி சொல்கிறேன் கேள். துன்பங்களை தருகின்ற குறைகளை பிடுங்கி எறிந்தால் எறிந்தால் அவசியப்படும் போது பாண்டு மைந்தரை பரதேசியாக்கி நிறுத்து. அது நேர்மையற்றது, அது அநீதி, அது பாவம் மன்னவா. பெற்ற என் மனம் கூட ஆசைப்படுகிறது, நான் பெற்ற பிள்ளை ஆட்சி பெறலாகாதா என்று. பதவி பீடத்தில் துரியோதனனை பார்க்கத்தான் விரும்புகிறேன். பீடத்திலே உட்கார்த்த நேர்மையற்ற பாதையில் போக ஆசை காட்டாதே. நீதியால் என் தனையனுக்கு அது கிட்டட்டும். அட, எது அதர்மம், எது அநீதி, எதுதான் பாவம்? மன்னவா, தாம் என் கேள்விக்கு விடை தாருங்கள். அரசனின் தலைப்பிள்ளைதானே நாட்டை ஆள்வதற்குரியவனாகிறான், இல்லையா? அது சரிதான். இன்று இப்போது அஸ்தினாபுரி ஆட்சிக்கு யார்? நாம் தான். மன்னவா, இந்த ஆட்சி தங்கள் பொறுப்பில் இருக்கிறது. அட, போனதை பற்றி நீ பேசாதே, அது பாண்டு இருந்தவரை சரி. மன்னவா, பாண்டு மறைந்த பிறகு இந்த மேடையில் தாம் மன்னவர் என்ற முறையில் இருக்கிறீர் இல்லையா? ஆம், இருக்கிறேன். அது போதும் எனக்கு மன்னா. இந்த சமயம் உங்கள் ஆட்சி, உங்கள் மைந்தனுக்குத்தான் இனி ஆட்சி. சகுனி, உன் யுக்தி, இந்த புத்தி இரண்டும் என் சக்தி. பலே, நீ இங்கிருக்கும் வரை என் பிரிய மைந்தன் துரியோதனன் தவறாது யுவராஜனாவான். அவ்வாறே நடக்கும் மன்னா, அதுதான் சொன்னேன். மன்னா, நான் பேசுவது நடக்கும். இந்த சகுனி மாமாவுக்கு பிரியமான துரியோதனனுக்கு நேருகின்ற தடைகளை நீக்கும் வரையில் மன்னா என் காந்தாரத்துக்கு போக மாட்டேன். மக்களுக்கு மெல்ல இது புரிந்தாலோ? புரியாது. நான் கற்றது எல்லாம் ஜனங்களையே திசை திருப்பி விடு. நாளைய ஆட்சி கைக்குள். தமக்கு ஸ்ரீகிருஷ்ணனின் தெய்வீக ரூபத்தை பார்க்க கிடைத்ததா? வாழ்க்கை நிறைவு பெற்றது அக்ரூரரே. என் போன்ற எளியவனுக்கு தங்களை பார்த்ததே பெரும் பேறு. என் ஆசை நீங்கள் அனுமதித்தால் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவேன். நீங்களா வணங்குவது மகாத்மா விதுரரே? பக்தர்கள் இன்னொரு பக்தரின் காலில் விழுவது சரியல்ல. அவர்கள் மெய்மறந்து கண்ணீர் பெருகிட பிரபுவின் லீலைகளை நினைந்து நினைந்து உள்ளம் முருகிடுவார்கள். மண்ணிலே தாம் ஒரு மகத்தான ஆத்மா. ஒரு முறை கௌரவ வம்சத்தை பற்றி பேசுகையில் தம்மை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் விமர்சித்த கருத்து, அந்த மகாத்மா விதுரர் தர்மம், நீதி, நியாயத்தின் வடிவம், நல்ல பண்பட்ட ஞானி மாமனிதர். தம்முடைய உயர்வான அனுபவங்களை விரிவாகச் சொன்னார். அன்பின் புகழ்ச்சி இது அக்ரூரரே. போதும், தெய்வத்திடம் என் பிரார்த்தனையாக சொல்லுங்கள். என் மனதுக்குள் ஒளியாக இருந்து அவன் பாதை காட்டினால் கடமை தவறாத பொறுப்பு உணர்ச்சியை எனக்கு தந்து பிள்ளைக்கு பெற்றதாய் காட்டும் கருணை காட்டட்டும். மனதில் எப்போதும் அவன் நினைவில் இருப்பேன். உங்கள் மனம் அவனையே நினைக்க பழகினால் விதுரரே, பிறகு ஒருபோதும் அதை மறக்க துணியாது. அவர் மேலும் என்னிடமே சொன்னார், இந்த மண்ணுலகை விடுவதற்கு முன்னால் தமக்கு பிரம்ம ஞானமும் ஏற்பட போவதாக. இப்பொழுது
இப்படி ஒரு அன்பா இந்த ஏழை மீது பிரபு? இதற்கு மேல் என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி, இன்புறுகிறது எனது நெஞ்சமே இன்று. கண்ணா, உன் பரிவுக்கு இணையேது. அக்ரூரரே, மிக விரிவாக விதுரர் உங்களை பற்றி என்னிடம் உணர்ச்சி பொங்கச் சொன்னார். யாருக்கு அந்த பகவானை நேரடியாக பார்க்க முடிகிறதோ அந்த மனிதனை தரிசிப்பதையே பெரும் பேராக கருதுகிறேன். மன்னிக்கவும், தாம் பிறந்தது ஒரு தெய்வாம்சத்துடன் தாத்தா. பல நூறு முறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவாய் மொழியினால் தங்கள் பெருமைகளை கேட்டேன். அவர் எப்போதும் தங்கள் சிந்தனையில் இருக்கிறார். இல்லை இல்லை அக்ரூரரே, சிந்தனை அவரிடத்தில் எனக்குத்தான். சிந்திப்பதே ஒரு சுகம். பயனற்ற என்னிடம் எத்தனை தயை காட்டுகிறார். தெய்வமல்லவா என் கண்ணன்? அடியவர்க்கு அவர் அன்னையைப் போல. இறைவன் கணக்கு பார்த்து கருணை புரிவதில்லை. இந்த விளக்கங்களே தமக்கு பெருமை தருகின்றது தாத்தா. தரணியிலே தங்கள் மகோன்னதங்கள் எந்த மனிதனுக்குத்தான் தெரியாது. அகண்ட பரிபூரண பொருளான ஸ்ரீகிருஷ்ணனின் பக்தியே தங்கள் பேராற்றல். அதுவே உமது மிகப்பெரிய குணநலன். பணிவோடு பேசுகிறேன். இந்த பக்தி என் பயிற்சியினால் வரவில்லை அக்ரூரரே. இதை எனது பெருமைக்குரிய மாதா வாழ்த்தி தந்தாள். உண்மையில் நான் கிருஷ்ணனின் பகவத் சுரூபத்தை பார்த்ததே இல்லை. அந்த உணர்வை மாதாதான் என் உள்ளத்தில் விதையாக ஊன்றினாள். அதனால் என் மனம் கண்டது ஸ்ரீகிருஷ்ணன் யார் என்று. தம்முடைய மாதா? ஆம், என் மாதா. வேதனை மிக்க அநீதிகள், அதர்மங்கள், சூழ்ச்சிகள் நிறைந்த வெறிபிடித்த மக்களிடையே நானும் வாழ்கிறேன். துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வந்து என்னை சுடுகிறது. அப்போதுதான் அமைதியை நாடி என்னை பெற்ற தாய் கங்கை அருகிலே சென்று ஊமையாக அமர்வதுண்டு. கலங்கியிருந்த ஒரு நிலைமையில் புண்பட்ட இந்த பீஷ்மன் சிந்தனையில் இருந்தேன். மைந்தா, தேவவிரதா, என்ன துயரம் உனக்கு? மாதா, தர்மத்தின் பாதை தெளிவாக என்று இல்லை. என்ன செய்வது? யார் சொல்லுவார்? இந்த நினைப்பு ஏன் எனக்கு? மைந்தா, உனக்குரிய பாதையை நீயே தேர்வு செய்ய வேண்டும். பீஷ்மா, மகத்தான சபதம் செய்தாய். உன் சபதத்தை மதித்து நீ நடப்பது ஒன்றுதான் உன் முழுமுதற் கடமை. இதற்கே உன் வாழ்வு. வீண் வேதனை எதற்கு? பிறவி எடுப்பதே வேதனைதானே மாதா? மனம் என்று பேய் பந்து போல் ஆடுகிறது என் மேல். அமைதி பெறுவதற்காக அன்னையே உங்கள் அருகில் நான் வந்து அமர்ந்தேன். வேறு எங்கு செல்வது? ஏக்கத்தை விடு. தன் பிள்ளைக்காக மாதாவின் மனது சதா வாழ்த்திக் கொண்டே இருக்கும். ஒரு பதில் தருவீர்களா மாதா? என்ன? நான் புனிதமிக்க தங்கள் திருவயிற்றிலே பிள்ளையாக பிறந்தும் என்ன? மனிதன் பாவம் செய்வதை பார்க்கும்படி ஏன் ஏற்படுகிறது? மனதிலே புண்கள் எதற்கு? மைந்தா, பொதுவாக மனிதன் விதியின் கைபொம்மை. உனக்கு உன் முற்பிறவி மறந்துவிட்டது. அப்போது நீ வசுக்களில் ஒருவன். அந்த பிறவியில் பீஷ்மா, அகந்தையின் விளைவால் ஒரு மகானை, மகரிஷியை அவமதித்தாய். அந்த ஒரு பிழையினால்
அந்த முனிவர் உனக்கு இந்த மண் உலகில் பிறக்கும்படி சாபமிட்டார். அவர் சாபத்தால் உனக்கு இந்த ஜென்மம் வந்தது. போகட்டும், அவர் சாபத்திலும் கூட வரம் ஒன்று இருக்கிறது. அது உனக்கு புரியாது. என்ன வரும் மாதா? எப்போது நீ இந்த மண்ணிலே பிறவி எடுத்தாயோ அதே சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் எடுத்து மகத்தான பல லீலைகள் செய்து கொண்டிருக்கிறார். தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் எண்ணற்ற ஜென்மம் எடுத்த பிறகும் கூட தெய்வத்தின் ரூபத்தை கண்டதில்லை. உன் முன் அந்த பகவானின் சத்திய காட்சி இந்த ஜென்மத்தில் பெறுவாய். இதைவிட மகத்தான பேறு வேறு என்ன இருக்கிறது? கடமையாற்றும் வகையில் உன் மீது அவருடைய விரோதியின் சார்பிலே போராடும் பொறுப்பு வரப்போகிறது. பீஷ்மா, அந்த நிலைமையில் கூட உன் கடமையாற்றும் நேர்மைக்கு ஆசை கூறுவார். அவர் பக்தவச்சலன். அவருடைய சரணங்களை பற்றிக்கொள். அவர் உன் பக்தியில் மகிழ்வார். உனக்கு இன்னொரு வரமும் துணை இருக்கிறது. பீஷ்மா, உன்னை பெற்ற தந்தை அற்புத வரம் தந்திருக்கிறார். அதுதான் உன் விருப்பத்திற்கிணங்க எங்கு விழைகிறாயோ அங்கு உன் மரணம் நிகழும். ஆகையினால் மைந்தா, உனக்கு பெருமை அளிக்கும் பாதை காட்டுகிறேன். இதை கருத்தில் கொள். அது என்ன மாதா? முதலாக நீ உன் ஸ்ரீகிருஷ்ணரின் சரண மலரில் எப்போதும் உன் மனதை வை. அவனுடைய சரணங்களை தியானம் செய். அவர் உனக்கு பாதையும் காட்டுவார், உன் பக்தியையும் பாராட்டுவார். தாயே, அடுத்து இன்னொரு அறிவுரையை கேள். உன் நினைப்பில் எப்போது நீ தேகத்தை நீக்க நினைக்கிறாயோ அப்போது உன் தேகத்தை அதே இடத்தில் விடுவாய். அதே சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் உன்னை வாழ்த்தி அருள்வார். மகனே, அதை நீ செய்தால் இந்த தரணியிலேயே நீ முக்தி பெறுவாய். உன் புகழ் நிலைத்திருக்கட்டும்.